ஏன் ஜனாசாவை கொண்டு போய் பள்ளியில் வைப்பாங்க, ஊர்ல வச்சு வேன் செய்வாங்க. செஞ்சு போட்டு என்ன சொல்லுவாங்க, ஜனாசாவுடைய குடும்பம் வேண்டிக் கொள்றாங்க, ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் வந்து குடும்பத்தை பேசினா குடும்பம் வைத்து மகன் சொன்னா மகன் கொடுப்பாரு, மருமகன் கொடுப்பாரு, யாரோ கொடுப்பாங்க. சரி, நாங்க கொடுக்க வேண்டிய ரூபாக்களையும் ரியால்களையும் டாலரையும் என்ற குடும்பம் கொடுக்கும். என்ற பிள்ளையை நான் சரியா வளர்க்காம மௌத்தாகிட்டேன், இந்த கடனை யார் நிறைவேற்றுவார்? என்ற பிள்ளையை நான் சரியாக வளர்க்க இல்ல, என்ற பிள்ளையினுடைய தர்பியாவில் நான் குறை செஞ்சுட்டேன், என்ற பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய நான் கொடுக்க இல்ல, இப்ப என்ன மவன் கடனை யார் நிறைவேற்றுவாரு? கடன் என்றது மெட்டீரியல் விஷயம் அல்ல, பணம் அல்ல. கடன் என்றது நான் செய்ய வேண்டியதை செய்யாம மௌத்தாகிறது கடன். நான் செய்ய வேண்டியதை செய்யாம மௌத்தாகிறது கடன். என் மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்யல, என் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டியதை செய்யல. உம்மா வாப்பாவை கொண்டு போய் கபர்ல வச்சு போட்டு கவலைப்படுறோம், என் உம்மா வாப்பாக்கு செய்ய கிடைச்சது சொல்லி. கடன் என்று சொன்னா வெறுமனே பணம் ரூபாக்கள் அல்ல, என் பொறுப்புகளை நான் செய்யாம மௌத்தாகிறது கடனாளியாக மௌத்தாகிறேன். எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செஞ்சார்களோ அவர்களுக்கு பிறகு உபகாரம் செய்வது எனக்கு கடமை. ஞாபகம்